தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை சரியாக 6:30 ஆரம்பித்து 7:30 மணி வரை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் இங்கே ஒரு ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கலந்து கொள்ளும்படி ஞாபகப்படுத்துகிறேன். சரியாக 6:30 ஆரம்பித்து 7:30 நிறைவடையும். ஊழியர்களுக்காக நீங்கள் தனிப்பட்ட குடும்ப ஜெபத்திலே நினைத்து கொள்ளும்படி ஜெபிக்கும்படி ஞாபகப்படுத்துகிறேன். ஊழியம் என்பது ஒன்மேன் ஷோ கிடையாது. உங்களுடைய ஜெபங்கள் தேவை, உங்களுடைய விசுவாச அறிக்கை தேவை, கர்த்தர் உங்கள் மூலமாய் கொடுக்கின்ற விதைகள் தேவை, உங்களுடைய உதவிகள் தேவை, எல்லாம் தேவை இங்கே. அப்போ இது ஒன்மேன் ஷோ இல்லை. யாரும் இணைந்து அவருடைய நாமத்தை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே அதை மனதில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும்படி ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் திரும்புவோம். சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நன்றி மறக்கிறது அல்ல. கர்த்தர் செய்கிற நன்மைகளை மறந்து போவதல்ல, மறவாமல் நினைக்க வேண்டும் சில காரியங்களை. அப்படி எதெல்லாம் மறக்கக்கூடாது என்பதை சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த உலகம் வேறு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நன்றி மறந்த உலகம். ஆனால் நம்முடைய தேவன் நன்றியை எதிர்பார்க்கிறவர். ஏன்னா வேதம் சொல்லுது, நன்றி என்பது ஒரு விதமான ஒரு அன்பை குறிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், உள்ளத்தில் ஒரு அதீத அன்பு இருக்கிற இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நன்றிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் முந்தி உங்களிடத்தில் அன்பு கொண்டபடினால் பிந்தி அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு கூறுவது, நன்றி செலுத்துவது அவசியமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் எதையும் நினைக்காதவர் இல்லை. நம்மை நினைவு கூறுகிறார், நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார், நமக்காக இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொடுத்துட்டு சொல்கிறார், இப்போ நீ என்னை நேசிக்கிறியா, என் மேலே அன்பாக இருக்கிறியா, எனக்கு நன்றியாக இருக்கிறியா, உன் வாழ்க்கையில் அதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உத்தமனை கண்ணோக்குகிற கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிற, கர்த்தருக்கு தன்னுடைய செல்வத்திலே, ஆஸ்தியிலே, ஐஸ்வர்யத்திலே உண்மையை காண்பிக்கிறவன் உண்டோ என்பதை பார்க்கும்படி பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவி கொண்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. ஏன் அதை தேடணும்? அவர் படைச்சார், எல்லாவற்றையும் கொடுத்தாரு, விட்டுட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே? இல்லை, அப்படி இல்லை. சில காரியங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் அதை பூர்த்தி செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. முதலாவது, கர்த்தரை ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. இந்த காரியங்கள்லாம் சொல்லப்போகிற இந்த காரியங்கள் வாழ்நாளின் கடைசி நாள் பரிந்தும் நீங்கள் மறக்கவே கூடாத சில காரியங்களை பற்றி சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், நினைத்து நன்றி செலுத்தணும். அது மாத்திரம் இல்லை, வாழ்நாளில் என்றைக்குமே அதை செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. முதலாவது, கர்த்தரை மறக்கக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் கொடுத்துருக்க கட்டளைகளை மறக்கக்கூடாது. மூன்றாவது, வேதத்தை மறக்கக்கூடாது. நான்காவது, போதகத்தை மறக்கக்கூடாது. ஐந்தாவது, உபகாரங்களை மறக்கக்கூடாது. ஆறாவதாக, மற்றவர்களை உபசரிக்க மறக்கக்கூடாது. ஏழாவதாக, நன்மை செய்வதற்கு மறக்கக்கூடாது. முதலாவது, கர்த்தரை மறக்கக்கூடாது.
அதிலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமும் 6:12. உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அது என்னங்க அடிமைப்பட்டிருந்த எகிப்தி வீடு? இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேராக எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 25லேருந்து 30 லட்சம் ஜனங்களாக பெருகி போனாங்க. பெருகினாலும் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை. அடிமைத்தனம், ஆலோட்டிகள் நிமித்தம் அடி உதை, எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய சொல்லி நிர்பந்தம், நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழணுமா அப்படின்ற எண்ணம் தான் அவர்களுக்குள்ளே எப்போதும் ஓடிக்கொண்டிருக்குமா? ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வாழ்வு. எதற்காக தேவன் படைத்தாரோ அவர்களை, எதற்காக ஆபிரகாமுடைய சந்ததியாக முன்குறித்தாரோ அதெல்லாம் போச்சு. 430 ஆண்டுகள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் மோசேங்கிற ஒரு மனுஷனை அங்கே அவங்க கோத்திரத்தில் பிறக்க வச்சு அந்த மனுஷனை ராஜா வீட்டில் வளர வச்சு சில காரியங்களை இந்த மக்களுடைய விடுதலைக்காக கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்க்குறோம். இந்த மோசே 30 லட்சம் ஜனங்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை, திட்டத்தை கர்த்தர் வடிவமைத்து இந்த மோசையை அதுக்காகவே பிறக்க வைத்து சில காரியங்களை செய்ய சொல்லி மோசே விலகின போதும், இல்லை நீ தான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும், நான் சொல்கிறேன் நீ போ, நான் உன் கூட இருந்து வல்லமையான காரியங்களை செய்வேன், அவர்களை விடுதலையாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னை அதுக்கிட்ட நியமித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி மாபெரும் விடுதலையை இந்த மோசே மூலமாக கட்டளையிடுறாரு. இந்த மோசே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறாரு. பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த நம்மையும் அவர் பிரித்து எடுத்திருக்கிறார். பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையாக இருந்தோம், பலவீனத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசின் பேய் கோளாறுகளுக்கு அடிமையாக இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவனுடைய ஆளுகைக்குள்ளே வெளியே வர முடியாத அளவுக்கு நாம் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்து இந்த பூமியில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறார். இப்போ அங்கே நடந்ததை தான் பாருங்கள். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த பெரிய அற்புதம் என்னென்னா, அவர்களை அங்கே விடுதலையாக்குவதற்கு யாரும் இல்லை, எந்த வழியும் இல்லை, விடுதலையாகும் என்ற நம்பிக்கை துளி அளவும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் விடுதலை ஆக்கினார். எப்படி? ஒரு மனுஷன் மூலமாக. இப்போது கர்த்தர் சொன்னார், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி. அடிமைப்பட்டிருந்த வீட்டில் இருந்து அவங்கள புறப்பட பண்ணினாராம், கிளப்பி விட்டார். கிளம்பும்போது எப்படி கிளம்புறாங்க? வெள்ளியோடும் பொண்ணோடும் கிளம்புறாங்க. கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க, சம்பளம் கிடையாது, ஆளோட்டு நிமித்தம் அடிதான் அவருடைய பங்காக இருந்தது. வெள்ளியோடும் பொண்ணோடும் இவர்களை அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். யார் புறப்பட பண்ணினார் என்பதை நீ மறந்துடாத. நீ நல்லா இருக்கும்போது, நல்ல வீடுகளை கட்டி இருக்கும்போது, எல்லா நன்மைகளையும் நீ அனுபவிக்கும் போது பாருங்கள், அதுக்கு முந்தின
முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்டிஷனுக்கு உட்பட்டது, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இஷ்டம் போல் நம்ம எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இம்பாசிபிள், நடக்காது. கர்த்தர் சொல்லாரு, நீ நடலை திராட்சை தோட்டம், நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ கட்டலை வீடு, நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ ஒலிவ தோப்புகளை நீ ரெடி பண்ணலை, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி உன்னை கொண்டு அங்கே வச்சுருக்கிறேன். நீ அனுபவிச்சிட்ருக்கிற. இப்போது அனுபவிக்கும்போது பின்னால் நீ திரும்பி பார்க்கணும். இந்த நன்மைக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறா நம்முடைய தேவன். அவரை நீ இரவும் பகலும் மறந்துடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டது. பாருங்கள், அநேக நேரங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடும். பாருங்கள், நாம் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. இயேசுவை அறியாமல் மரித்து கொண்டு மறிச்சிடுறாங்க. இயேசுவே தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் என்ன பாக்கியம் செய்தோம்? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பை கொடுத்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளை அவருக்குள்ளே வழி நடத்தி ஆசீர்வதித்து நம்மை அவருடைய குடும்பத்தில் இணைத்து எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிறார் பாருங்கள். இதெல்லாம் நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் நினைத்து, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன நினச்சிங்க, என் சந்ததியை நினைவு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி. யோசித்து பாருங்கள், நான் ரசிக்கப்பட்டேன், என் பிள்ளைகள் ரசிக்கப்பட்டாங்க. இது மூலம் என்ன நடந்தது? என்ன? என் சந்ததி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவர்களும் கர்த்தரை அறிவார்கள். கர்த்தர் இந்த ட்ராக்கை மாற்றி விட்டார் பாருங்கள். பாவத்துக்கு நேராய், அக்கிரமத்துக்கு நேராய், தரித்திரத்துக்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் பயணித்து கொண்டது என்னை அவருடைய ரத்தம் என்னை வேற ஒரு ட்ராக்கில் பயணிக்க வச்சுருக்குது. என்ன ட்ராக்கு? சுகமும் பலனும் ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, ரட்சிப்பு, தெய்வீக பாதுகாவல், தேவனுடைய இரக்கம் என்கிற அந்த வழியில் என்னை நடக்க வைத்திருக்கிறது. நான் நடக்கிறது மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகளும் அதில் என்ன செய்ய போகிறாங்க, நடக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய சாக்கியம். ஆகவே தான் சொல்லுது வேதம், அடிமைப்பட்டு கிடந்த வீட்டை நீ மறந்துடாத. பிசாசுக்கு அடிமையாக இருந்த, பாவத்துக்கு அடிமையாக இருந்த, வியாதிக்கு அடிமையாக இருந்த, தரித்திரத்துக்கு அடிமையாக இருந்த, அதெல்லாம் மறந்துடாத. அங்கேருந்து அந்த பாவ குழிக்குள் அந்த சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நான் இன்னைக்கு விடுதலையோடு உன்னை வாழ வைத்திருக்கிறேன். மகனே மகளே, நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போதும் 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 கர்த்தர்னு சொல்லும் பொழுது உயர்தரமான ஒரு எண்ணம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தர்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு அலாதி பிரியம் அவர் மேல் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை கொடுத்து மற்றரகமாய் பேசுகிற வார்த்தைகளை இந்த காது கொடுத்து கேட்கவே கூடாது. பாருங்கள், நான் என் பிள்ளைக்கு ஒரு நாள் தீமை செய்ய போகிறதில்லை. மனதார எந்த தாயை தகப்பனை செய்ய மாட்டாங்க. கர்த்தரை குறித்து தவறான ஒரு படத்தை அல்லது தவறான ஒரு காரியங்களை யாரோ ஒரு பெரிய ஆள் கூட பேசினாலும் அதை என்ன செய்யக்கூடாது, காதில் உள்ளே விட்டுறக்கூடாது. ஏன்னா கர்த்தரை குறித்து தவறான படம் தவறான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அவள் எங்கே போகிறோம், என்ன கேட்குறோம், என்ன உள்ளே போகுது, எது உங்கள் மனது, எதனாலே உங்கள் மனது நிறைகிறது என்பதை நீங்கள் அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உள்ளே என்ன கேட்குறீங்களோ, காது வழியாக என்ன கேட்குறீங்களோ அதுதான் உள்ளே போய் பதியுது. உள்ளே பதிகிறதான் உங்கள் வாய் வழியாக வெளியே வருது. அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். ஆகவே எல்லாம் ஒன்றை ஒன்று தொடர்பில் இருக்கிறது. நீங்கள் இப்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இடத்திலே நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 8. உன் தேவனாய மறவாதபடிக்கும் பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. எப்படி சொல்ல பாருங்க, அடுத்து 12வது வசனம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவையில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவரெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் ஏற்றுமேடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேன்களும் தண்ணீர் இல்லாத வறட்சிமான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும்
உனக்காய் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, நினைவு கூறுறாரு பாருங்க, அவங்களை நினைவுபடுத்துகிறாரு எப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு செய்தான். வனாந்தரத்தில் இவங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸு கர்த்தர் மாத்திரம்தான், வேறு வழியே கிடையாது. காலையிலையும் கர்த்தரை தான் பார்க்கணும், ராத்திரிலையும் கர்த்தரை தான் பார்க்கணும், மதியானமும் அவரை தான் பார்க்கணும், 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களும், வருஷத்துக்கு 365 நாளும் மேலே தான் பார்க்கணும். அவர் தான் அவங்கள போஷிக்கணும். அப்போ சொல்லார், வனாந்தரத்தில் 1 வருஷம் இல்லை, 6 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை தம்பி, 40 வருஷம் உன்னை நடத்திட்டு வந்திருக்கிறேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷிச்சிருக்கிறேன். பாறையிலேருந்து உனக்கு தண்ணி புறப்பட வர வச்சிருக்கிறேன். உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு உன்னை விலைக்கு பாதுகாத்தேன். வனாந்திர வழியாக உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னை வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை மறவாதே. என்ன மாதிரி ஒரு வார்த்தை! கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை போஷிக்கிறாராங்க. ஆமே, என்ன போஷிக்கிறாரு, உங்களை போஷிக்கிறாரு. அடுத்து வர்ற வார்த்தையை பாருங்கள். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் கர்த்தர். ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, தம்பி இங்கே வாப்பா. ஏன் கர்த்தர் இந்த நன்றிலாம் எதிர்பார்க்கிறாருங்க? இது அவர் எதிர்பார்க்கலைன்னா எழுதாமல் இருக்கலாம்ல. ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? முன்பு எழுதப்பட்டவங்கள் எல்லாம் நமக்கு திஷ்டாங்கங்களாய் மாதிரிகளாய் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கும். மகனே மகளே மறந்துடாத, கொஞ்சம் ஐஸ்வர்யம் பெருகும்போது, கொஞ்சம் ஆஸ்தி பெருகும்போது, கொஞ்சம் உயர்வு வரும்போது, கொஞ்சம் சம்பளம் நல்லா கிடைக்கும்போது, நீ நல்லா வாழ்ந்துருக்கும் போது, வீட்டில் கொஞ்சம் பொண்ணு வெள்ளி பெருகும்போது, நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும்போது, நல்லா திருப்தியாக சாப்பிடும்போது ஒன்று மறந்துடாத, இதுக்கெல்லாம் காரணம் நான். ஆமே, இதுக்கெல்லாம் காரணம் நான். என் கைப்பலன், என் சாமர்த்தியம், என் சம்பாத்தியம், என்னுடைய பலன் இதை சம்பாரிச்சிச்சுன்னு சொல்லி ஒரு நாளும் நீ மனசில் நினச்சிடாத. அதில் எச்சரிக்கையாக நீ இரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. என்னைய கவனி, நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உனக்கு என்ன விதமான நன்மைகள் உனக்கு செய்திருக்கிறேன் என்பதை மறந்து போயிடாத ஒரு நாளும். அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என்ன மாதிரி தேவன் பாருங்க. சொல்கிறாரு, என் பலன், என் சாமர்த்தியம், என்னுடைய கட்டிக்காரத்தனம் சம்பாதிச்சுன்னு சொல்லிடாத. உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவ. எல்லாரும் சொல்லுவோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு தருகிறவ அவர் தான் பாருங்க. அவே நான் ஏன் திறமை, என் கை பலன், என்னுடைய கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அத்தனையும் கர்த்தர். எழும்பும் போதும் கர்த்தர், உட்காரும் போதும் கர்த்தர், நடக்கும் போதும் கர்த்தர், தூங்கும் போதும் கர்த்தர் தான். எல்லா நேரமும் கர்த்தர். அவருடைய இரக்கத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய தயவினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே கர்த்தரை எப்போதும் மறக்க நம்ம கூடாது பாருங்கள். எப்போதும் மறக்கக்கூடாது. அப்படி நன்மைகள் நினைத்து நன்றி செலுத்தணும். ஒவ்வொன்றையும் விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் அவளுக்கு அந்த வனாந்தரத்தை செஞ்சுருக்கிறார் பாருங்கள். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகும்போது, உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் பொழுது, இதெல்லாம் யார் மூலமாக வருதுங்க? கர்த்தர் மூலமாக வருதுங்க. அப்போ என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன், 10 ரூபா சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், உயர்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனம் முழுவதுமாக அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவருக்கு நன்றி உள்ளவனாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். சங்கீதம் 9ஆவது அதிகாரம், சங்கீதம் 9:17 வாசிங்க.
துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற ஆ எல்லா ஜாதிகளும் நகரத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. போதும். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இது என்ன கொஞ்சம் கடுமையாக இருக்குது. நரகம் என்பது அங்கே எரிகிற அக்கினி ஜுவாலை, அல்லது அது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, பிசாசுக்காக தூதலுக்காக உருவாக்கப்பட்டது. அங்கே படுகிற வேதனையை இங்கே அடைவார்கள். யார்? கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்கள், கர்த்தரை துதிக்காதவங்க, அல்லது கர்த்தரை சார்ந்து வாழ நினையாதவர்கள். கர்த்தரில் என் பலன், என்னுடைய கட்டுக்கார்த்தனம் இதை சம்பாதிச்சிச்சு, இதை சேர்த்து வச்சிச்சு, இதை எனக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்லி தன்னை சார்ந்து விழுகிறவர்கள், தன்னை உயர்த்துகிறவர்கள் இந்த உலகத்தில் சில காரியங்களை, சில நஷ்டங்களை, கஷ்டங்களை அனுபவிப்பார்னு சொல்கிறார் தாவீது. நரகத்தில் தள்ளப்படுவார்னா அங்கே படுகிற வேதனை சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட வேதனை இவனுடைய பங்காய் மாறி போயிடும். ஏன் மறக்கக்கூடாதுன்னா, கர்த்தர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணர். 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், அது கர்த்தரிடத்தில் தான் எனக்கு வந்திருக்கிறது. ஆகவே எப்போதும் கர்த்தரை மறக்க நான் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் நினைவும், நம்முடைய நினைவும், கர்த்தருடைய நினைவும், நம்முடைய நினைவும் ஒன்றரை கலக்க வேண்டும். அவரோட எப்போவுமே அப்படி மிங்கிளாகியே இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் வேறு விதமான நினைவுகளாலே நிறைந்திருக்கிறது. பிசாசுடைய ராஜ்யமும் உங்களுக்குள்ளே வருவதற்கு, அல்லது உங்களுக்குள்ளே சில காரியங்களை திணிப்பதற்கு தீவிரமாக இருக்குது. சில மறக்கக்கூடிய காரியங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போவதற்கு சில காரியங்களை உங்கள் மனதில் வைப்பதற்கு தீவிரமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எப்போதும் கர்த்தரை மறக்காதபடி எச்சரிக்கையாக இருக்கும்போது தான் அது உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும். ஏசாயா 51 அதிகாரம், ஏசாயா 51 12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுஷபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின மறக்கிறதுக்கும் நீ யார்? எப்படி கேட்குறாரு பாருங்க. என்னை மறக்கிறதுக்கு நீ யார்? உரிமையோடு கேட்குறாருங்க. நான் உனக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறேன். சாக போகிற உன்னை காப்பாற்றிருக்கிறேன், ஆறுதல் செய்திருக்கிறேன், அநேக நேரங்களில் ரட்சிப்பை ஈர்ந்திருக்கிறேன். இன்னும் புதிய ஏற்பாட்டு மூலமாக பார்த்தோன்னா அவருடைய ஜீவனையை தந்திருக்கிறார் நம்முடைய மீட்புக்காக. என்ன விலைக்கிறையும் கொடுத்துருக்கிறாருன்னா, பொன்னோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களில் ஒரு அதிசயத்தையோ ஏனாமா கொடுக்கலைங்க. அவருடைய ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், அதை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறான். இதுக்கு எவ்வளோ தூரம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரத்தம் தான் இன்றைக்கி பாவ மன்னிப்பை தந்திருக்கிறது. அந்த ரத்தம் தான் பாவ மன்னிப்பின் மூலமாக மீட்பை தந்து, இரக்கத்தை காண்பித்து, தயவை காண்பித்து, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்து, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, நல்ல வீடுகளை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒவ்வொரு நன்மையும் ரட்சிப்பின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்காக நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன் கர்த்தர் நானே, உன்னை ரட்சித்தவர், காப்பாற்றினவர் நானே. இப்போது அந்த அடிமைத்தனத்தை மறந்துடாத. அதே நேரத்தில் நான் உன்னை விடுதலாக்கி என் குடும்பத்தில் இணைத்திருக்கிறேன், அதை மறந்து விடாதே. 2வதாக கட்டளைகளை மறக்கக்கூடாது. உபாகமம் 4வது அதிகாரம், உபாகமம் 4 உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். உன்
கண்கள் கண்ட காரியங்களை ஆ நீ மறவாதபடிக்கு ஆ. ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் ஜீவனோட நாளெல்லாம் அவைகள் அவைகள் உன் இருதயத்தை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். காத்துக்கொள். அவைகளை அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அறிவிக்க கடவாய். பாருங்க, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத பிடிக்கும். உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத பிடிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொண்டு உன் பிள்ளைகளுக்கு இதை என்ன செய்வாய்? அறிவிக்க கடவாய். எப்படி சொல்கிறாரு? உன்னை அடிமைத்தனம் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்தேன், எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை அங்கே நிகழ்த்தி பார்வோனுடைய கரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினேன். நீ பார்த்த அதை தலைச்சன் சங்காரம் நடந்தது. ஆட்டுக்குட்டியிலேருந்து மாடுலேருந்து எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் எகிப்து தேசத்திலே மரித்து போனது. உன் வீட்டில் அது சாகலை, அவங்க வீட்டில் செத்துச்சு. உன் வீட்டில் ஒரு ஆடு அடித்து அதனுடைய இரத்தத்தை உடைய நிலைக்காலில் பூசினாய், அப்படியே மாம்சத்தை வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ட. இதெல்லாம் நீ பார்த்த. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசந்தத்தினாலும் நீ புறப்பட பண்ணினேன். உன்னை வெளியே கொண்டு வந்தேன். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நீ இருந்தா, யார் என்னை விடுதலை ஆக்குவா, யார் என்னை விடுதலை ஆக்குவா? அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருந்த ஒன்றை ஒரு ஆட்டுக்குட்டின் ரத்தம் அதன் மூலமாக உன்னை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தேன். உன் கண்ணு பார்த்துச்சு, அற்புதங்களை பார்த்துச்சு. தவளைகளில் வருது, குழவிகள் வருது, இன்னும் சொல்ல முடியாத 10 வாதைகளால் அவருடைய வீடுகள் நிறைந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள், அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது. நீ பாதிக்கப்படலை, நீ சேஃபாக இருந்த. அதெல்லாம் நீ பார்த்த. இப்போது நீ பார்த்து உன் ஆத்மாவை காத்துக்கோ. உன் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்ய அறிவி. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் எப்படிலாம் நம்மளை விடுதலை ஆக்கினா, நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருக்க போகிறோம், இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை, தயவு, அவர் காண்பித்த தயவு என்பதை நீ அறிந்து கொண்டு உன் பிள்ளைகளுக்கும் சொல்ல மறந்துடாத. ஏன்னா மறந்தினா என் மேல் உள்ள மரியாதை உனக்கு இல்லை. நான் எப்படிப்பட்ட ரீதியில் உன்னை மதித்து உனக்காக ஜீவனை கொடுத்து எப்படிப்பட்ட ஒரு தியாகமான காரியத்தை நான் செய்திருக்கேன் என்பதை நீ மறந்து போன. நீ மறக்கக்கூடாது. சங்கீதம் 119, சங்கீதம் 119 93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். எப்படி சொல்றாரு பாருங்க தாவீது. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நம்ம சொல்லுவோமே இந்த வார்த்தையை வாயை திறந்து, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறீர். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. தாவீது நன்றி நிறைந்த ஒரு மனுஷன் பாருங்க. கர்த்தருடைய கட்டளைகளை நான் மறக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவைகளால் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார், அவைகளால் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அவருடைய கட்டளை எனக்கு ஜீவனை தந்திருக்கிறது, ரட்சிப்பை தந்திருக்கிறது, பாதுகாவலை தந்திருக்கிறது. இந்த உலகத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அனுகிரகங்களை, அனுகூலங்களை அவருடைய கட்டளைகள் நம்ம கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் ஒரு தூதனை அனுப்பி இதை செஞ்சுட்டு வா, இதை சொல்லிட்டு வா,
இதை அங்கே நடப்பிச்சுட்டு வான்னு சொல்கிறார் பாருங்க, கட்டளையிடுறாரு பாருங்க. அந்த கட்டளைகளை அந்த தேவதூதர் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாங்க. தாவீது எல்லாம் நினைவு கூறாரு, கர்த்தருடைய கட்டளை என் வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் அவர் கொடுத்துருக்கிற கட்டளையுடைய வார்த்தைகளையும், அது மாத்திரமில்லை தேவ தூதர்கள் மூலமாய் அவர் எனக்காக அனுப்பி சொல்லி கொடுத்த, எனக்காக அனுப்பி சாதித்து கொடுத்த அந்த கட்டளைகளை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறான், கர்த்தர் தான் எனக்கு கோட்டையாக இருக்கிறான், கர்த்தர் தான் எனக்கு துருகமாய் தஞ்சமாய் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அவர் இருக்கிறார். இப்போ அவர் கட்டளை எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஒரு பலனாக இருக்கிறது, அதை நான் மறக்க மாட்டேன். மூன்றாவதாக வேதத்தை மறக்கக்கூடாது. அதே சங்கீதம் 119 61 பாருங்கள். சங்கீதம் 119 60. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை, வாழ்வா சாவா போராட்டம். ஒரு மனுஷனை கொல்றதுக்கு ஒரு இராணுவமே, ஒரு ராஜாவே அலைகிறான். துன்மார்க்கரின் கூட்டங்கள் இவர் கொள்ளையிடுது, ஒன்றும் இல்லாமல் ஆக்குன்னு நினைக்குது. அப்படிப்பட்ட ரீதியில் நம்முடைய வார்த்தையை, நம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கடவுள் குப்பையில் கறக்கிற மனுஷனை, புழுதியில் இருக்கிற மனுஷனை உயர்த்தி வைக்கிறார்னா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவர் தேடுகிறார் என்பதை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா எல்லாரையும் அவர் உயர்த்துறதில்லை. கோடிக்கணக்கான பேர் இந்த தேசத்தில் இருந்திருக்கலாம், லட்சக்கணக்கான பேர் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் ராஜாவாகலை, எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தலை. ஆனால் ஒரு மனுஷனை உயர்த்துறாரு. ஏன்னா கடவுளையும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வேதத்தையும் மறக்காத ஒரு மனுஷன், நினைவு கூறுகிற மனுஷன், எப்போதும் நன்றி உள்ள மனுஷனாக வாழ்கிறான். ஏன்னா தாய் மறந்துட்டாங்க, தகப்பன் மறந்துட்டார், ஆனால் கர்த்தர் என்னை மறக்கலை. நான் இப்போ அவரை மறக்க மாட்டேன், அவருடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவர் எனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நான் மறக்க மாட்டேன். எப்போதும் மறக்காமல் நான் இருந்து அவருடைய வார்த்தைகளை நான் என் உள்ளத்தில் பதித்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. உடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. சங்கீதங்களில் நிறைய காரியங்கள் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. உள்ளத்தில் எவ்வளோ நிறைஞ்சிருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படி உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ காரியங்கள் நிறைஞ்சிருக்கும், எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தை நிறைஞ்சிருக்கும். சொல்லாரு, நான் மறக்கலை. ஏன்னா வேதத்தை மறந்துட்டேன்னா எனக்கு வாழ்வு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, நான் மறக்க போகிறது இல்லை. நீதிமொழிகள் 3:1. நான்காவதாக அப்படி போதகத்தை மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம், மனிதர்கள் நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகள் 3:1. என் மகனே, போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். போதும். என் மகனே, ஞானியாய் சாலமோன் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? என் மகனே, என் போதகத்தை மறவாதே. கர்த்தர் போதித்திருக்கிற சில காரியங்கள், இந்த வேதம் முழுவதும் கர்த்தருடைய போதனைகளால் நிறைந்த ஒரு புஸ்தகம். நம்முடைய நல்வாழ்வுக்கண்டு, நம்முடைய உயர்வுக்கண்டு, நம்முடைய வெற்றிக்கண்டு, நம்முடைய வெற்றிக்கண்டு உயர்வுக்கண்டு கொடுக்கப்பட்ட அந்த போதகத்தை ஒரு நாளும் மறக்காத, ஒரு நாளும் மறக்காத. உலகத்தில் கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குது. வந்தது, இருந்தது, மறைந்தது, போனது. இந்த 2000 வருஷத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் வந்துடுச்சு, போயிடுச்சு. ஆனால் அந்த வார்த்தை மறையவே இல்லை. இது அநேகரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் 20,000 வருஷம் இந்த பூமி இருந்தாலும் இந்த வேத புஸ்தகம் ஒவ்வொரு மனுஷனையும் வாழ வைக்கும். தாவீது ஞானியாய் சாலமோன் சொல்லும் பொழுது, கடவுளுடைய போதனையை மறக்காத, ஏன்னா இது உனக்கு நன்மை செய்யக்கூடிய போதனை. இதில் உள்ளதெல்லாம் மொத்து பவளம், இதில் உள்ளதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தில் கிடைக்காத சில ஆலோசனைகள் இதில் பொதிஞ்சு இருக்குது. இதை நீ மறந்துடாத.
சொல்லிட்டு அதனால் உனக்கு என்ன நன்மை இருக்குதுன்னா, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய போதனையை மறக்காமல் இருந்தால் என்ன நன்மை உண்டாகுதான்? நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தையை, அந்த போதகத்தை நான் மறக்காமல் இருக்கும்போது, வாயில் என்ன வச்சிருக்கிற? வாயை திறந்து சொல்லணும். நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் என்னுடைய வாழ்விலே பெருக பண்ணும். எது பெருக பண்ணுது? கடவுளுடைய போதகம், கடவுள் எழுதி கொடுத்துருக்கிற விலையேறப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்காயசையும் நீடித்த நாட்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக பண்ணும். ஞானியாய் சாலமன் சொல்கிறாரு, அதுதான் மறக்காத, மறந்து போயிடாத. மறந்தீன்னா உனக்கு தீர்க்காயசு இல்லை. மறந்து போயிட்டீன்னா நீடித்த நாட்கள் இல்லை. மறந்து போயிட்டீங்கன்னா சமாதானம் இல்லை. ஏன்னா இது எல்லா நன்மைகளும் கடவுளுடைய போதகத்துக்குள்ளே, அப்படி வார்த்தைக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் இல்லாத சில காரியங்களை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சமாதானம் என்பதற்கு நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எல்லா நன்மைகளும் குறைவில்லாத ஒரு நிலை, அதான் சமாதானம். வெறும் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை பற்றி மாத்திரம் வேதம் சொல்லலை. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, குடும்ப வாழ்விலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வு தான் சமாதானத்தின் வாழ்வு. ஞானியாய் சாலமன் சொல்லும்போது, கடவுளுடைய வார்த்தை நீ மறந்துடாத, மறக்காமல் இருந்தீன்னா அந்த வார்த்தைக்குள்ளே சமாதானம் இருக்குது. அப்படின்னா ஒன்றும் குறைவில்லாத ஒரு வாழ்வு உனக்கு இருக்குது. 5வதாக உபகாரங்களை மறக்காதே. சங்கீதம் 103, சங்கீதம் 103 புது பைபிள்னால் அப்படி ஒட்டிக்கிடுது. சங்கீதம் 103 1 2லேருந்து வாசிப்போம். 1-2லேருந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. போதும் பாருங்க, உள்ளத்துக்குள்ளே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க தாவீது. என் ஆத்துமாவே, ஆத்மா அல்லது இந்த மனதுக்கு மறந்து போகிற ஒரு பழக்கம் இருக்குது. சீக்கிரம் எதையாவது மறந்துடுது. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுது. கர்த்தர் நம்ம காண்பித்த இரக்கத்தை மறந்துடுது, தயவை மறந்துடுது. தாவீது தன்னுடைய மனதுக்கு அல்லது ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரணையும் மறவாதே. சகல உபகாரணையும், எல்லா உபகாரணையும் மறந்து போகாத. 1 இருக்கட்டும், 2 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். எதையும் நீ மறந்துடாத, மறந்துடாத. ஏன்னா நல்வாழ்வு அதுக்குள்ளே இருக்கிறது. அவர் செய்த உபகாரம்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். மதியான நேரங்களில் சமையல் பண்ணும்போது, நடந்து போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ரீதியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம், நம்முடைய கையில் எவ்வளோ பணம் இருந்தது, எப்படிப்பட்ட ரீதியில் நம்ம வீடு இருந்தது, எப்படி ரீதியில் நம்முடைய பிள்ளைகள் இருந்தாங்க, இதெல்லாம் நினச்சி பார்த்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் அவர் செய்த உபகாரம். பாருங்கள், எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றியிருக்கிறா. நன்மைகள் நம்மை தொடர பண்ணியிருக்கிறா. தீமைகளுக்கெல்லாம் விலை காத்திருக்கிறா. சங்கீதம் 91 நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் அவர் செய்த உபகாரங்க. நினைத்து இருக்கிறீங்களா? பத்திரமா போயிட்டு பத்திரமா வாரோம், இதோடைய கிருபை. எத்தனையோ ஆபத்துகளுக்கு பொல்லாப்புக்கு கத்திரம் விலை காக்கிறார். இது அவர் செய்த உபகாரம். ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறா. எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, தங்கிறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் சில பேர் இருக்கிறாங்க.
2 கூட்டத்தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் மீடியமாக இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நமக்கு நல்ல செரிமானம் ஆகுது, நம்ம நல்லா வாழ்ந்துருக்கிறோம், பாதுகாவலாக இருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் செய்த உபகாரம். எல்லாவற்றுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 6வதாக உபசரிக்க மறவாதீர்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 13 2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. பாருங்க, அந்நியர் நம்ம வீட்டுக்கு வரவங்க அல்லது சகோதரனாய் சகோதரியாய் சபையில் பழகுகிறவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது வெறும் உபசரணை மாத்திரம் இல்லை, ஏதோ சாப்பாடு கொடுக்குறது மாத்திரமில்லை, அங்கே சொல்லிட்டு வரும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறதில் என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. அதுதான் உண்மையான உபசரிப்பு. வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். அது நம்ம இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதற்கு மேலே ஒரு ஷேரிங் இருக்கணும். என்னதுன்னா, 2 பேரும் பேசும்போது, 2 சகோதரனும் பேசும்பொழுது, 2 சகோதரிகள் பேசும்போது நம்முடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்களை பற்றி பேச நிறுத்திட்டு அநேக நேரங்களில் கடவுளுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறதில்ல, உபசரிக்கிறதில்ல மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களை வாழ வைக்க போகிறதும் அவருடைய வார்த்தை தான், இவங்களை வாழ வைக்க போதும் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்போது ஏதோ சாப்பாடு மாத்திரம் நம்ம கொடுத்துட்டு ஷேர் பண்ணுறதில்ல, கடவுளுடைய வார்த்தையை அநேக நேரங்களில் நம்ம ஷேர் பண்ணுறது நமக்கு பெரிய நன்மையை கொண்டு வரும். சொல்லும்போது சொல்கிறாரு, அப்படி உபசரிக்கும் போது சிலர் அவர்களை அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. யாரை பற்றி இங்கே சொல்லுதுன்னா, ஆபிரகாம் நினைவு கூறணும். நீங்கள் ஆபிரகாம் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் வெளியில் உட்காந்துருக்கார், வீட்டுக்கு வெளியில் 3 தூதர்கள் அங்கே வராங்க. 3 பேர் வந்து களைப்பாக வராங்க. வரும்போது ஆபிரகாமுக்கு தெரியல அவங்க யாருன்னு. ஏதோ வழிபோக்கர் போல் அவங்கள என்ன செய்கிறாரு, கரிசனையோடு கவனிக்கிறாரு. மனைவிட்ட சொல்லி உடனே சப்பாத்தி போட சொல்கிறாரு. இவர் போய் ஒரு ஆட்டை அடித்து காளையை அடித்து அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொஞ்சம் நிழல் கொடுத்து உட்கார வைக்கிறாரு. எல்லாம் செய்கிறாரு. யாருன்னே தெரியல, வழிபோக்கர். ஆனால் அவங்க யாருன்னா தேவ தூதர்கள் வந்தாங்கன்னு சொல்லுது வேதம். ஆபிரகாமுக்கே தெரியாமல் அவர்களை போஷிச்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவங்க போகும்போது சில காரியங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. கடவுள் சொன்ன வார்த்தை உன் குடும்பத்தில் என்ன செய்யும், பலிக்கும். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னை பார்க்க வருவேன். கடவுளுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி, கடவுளுடைய வார்த்தையை அதை அப்படியே நிலைவர பண்ணும்படி சில தேவதூதர்கள் உங்கள் வீட்டு வழியாக அல்லது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து போவாங்க. இப்போ கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷன் உள்ளே எவ்வளோ தூரம் ஏற்றி வச்சுருக்கிறானோ, தேவதூதர்கள் எப்படி உபசரிக்க போகிறோம், கடவுளுடைய வார்த்தையை கொண்டு தான் உபசரிக்கணும். என்ன வார்த்தை? உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தேவதூதர்கள். அவங்க நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட போகிறதில்ல, கடவுளுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஃபுட்டு. நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினால் உங்களுடைய உள்ளமும் மனது நிறைந்திருக்கு போது அவர்களுக்கு கட்டளையிடுறீங்க சில காரியங்களை. இதை செய், இதை செஞ்சுட்டு வா, எனக்கு உதவி செய், இதை பண்ண நம்ம சொல்லும் பொழுது அவர்களது கீழ்ப்பிடிந்து அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதை கொண்டு வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு பாருங்கள். அவன் சாப்பிட்டது மாத்திரமில்லை, கடவுள் சொன்ன வார்த்தையை அப்படியே உறுதிப்படுத்திட்டு போகிறாங்க.
திரும்ப அது நிலைவரப்படும் வாழ்க்கை அது நடக்குன்னு சொல்லி அபதமாய் சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள். எபிரேயர் 13:15 7வதாக நன்மை செய்ய மறக்கக்கூடாது. 16 அண்டியும் அடுத்த வசனம், அண்டியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். போதும். அண்டியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எல்லாவற்றையும் மறக்கக்கூடாது. பாருங்கள், 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். கடவுளை மறக்கக்கூடாது, கர்த்தருடைய கட்டளை மறக்கக்கூடாது, வேதத்தை மறக்கக்கூடாது, அவர் சொல்லியிருக்கிற போதனைகளை மறக்கக்கூடாது, 5வது உபகாரங்களை மறக்கக்கூடாது, 6வதாக உபசரிக்க ஒருத்தர் வார்த்தையை ஷேர் பண்ணிக்கொள்ள மறந்துடக்கூடாது, 7வதாக நன்மை செய்ய மறக்கக்கூடாது. நன்மை செய்ய முடிஞ்சால் ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? தள்ளி நின்றுக்கணும். கதை சொல்ல நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ இது செய்யலைன்னா அது உனக்கு அழகல்ல. சில காரியங்களுக்கு நன்மை செய்ய முடியும், சில காரியங்கள் சிலருக்கு உதவி செய்ய முடியும்னா அதை செய். இந்த சிறியரில் எதை நீ செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய். கடவுள் வந்து நேரடியாக நம்மகிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்குறதில்ல, உதவி செய்கிறதில்ல, உதவி கேட்குறதில்ல. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த சிறியரில் அவர்களுக்கு என்ன செய்தியோ, அவங்களுக்கு எதை நீ கொடுத்தியோ, எதை அவங்களுக்கு உன்னுடைய காரியங்களை ஷேர் பண்ணியோ அது எனக்கே செய்த. ஆகவே நன்மை செய்ய மறக்கக்கூடாது, தான தர்மம் பண்ண மறக்கக்கூடாது. நம்மால் இயன்றவர்களுக்கு, இயலாத சில நபர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் தான் இருந்தால் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்? கடவுள் இப்படிப்பட்ட உலகத்தில் இதெல்லாம் நிறைவேற்றினவராக வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும் பொழுது படித்தவன் பணக்காரன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தார். எல்லாருக்கும் நன்மை செய்தார். எல்லாருக்கும் தன்னுடைய வார்த்தையை பேசினார். கண்களை திறந்து விட்டார். 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறார். யாரையும் விலக்கி பார்க்கல, யாரையும் ஒதுக்கி வைக்கல. எல்லா மனுஷரும் ரசிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடைவோம். அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பை உண்டாகியிருக்கிறார். இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அவர் பூமியில் வாழும்போது செய்த காரியங்கள் தான். பாருங்கள், நன்மை செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வாழும்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார், ஒருத்தனுக்கும் தீமை செய்யலை. கடவுள் சொல்லும்போது, நான் அந்த பூமியில் வாழ்ந்தேன், நீ இந்த பூமியில் வாழும்போது நன்மை செய்கிறவனாய் சுற்றித்திரி, என்னை போல வாழு, உன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய், தான தர்மம் பண்ணு, என்னுடைய கட்டளைகளை மறக்காத, வேதத்தை மறக்காத, நான் செய்த நன்மைகளை மறந்து போகாத, நான் கொடுத்துருக்கிற ரட்சிப்பை நீ மறந்துடாத. அதனால் உனக்கு வாழ்வு இருக்கிறது. இன்னும் நன்றி உள்ளவனாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். எப்படிப்பட்ட தேவன்! அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் இந்த பூமியில். என்ன உண்மை? என்னுடைய பிதாவுக்கு உண்மை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்குறியா? பிதா அப்படி தான் இருப்பார். பிதா நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி திரும்படி என்னை காட்டில் அனுப்பியிருக்கிறார். நான் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறேன். பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறதுனா இன்னொரு அர்த்தம் இருக்குது. சுவிசேஷம் சொல்கிறது. சுவிசேஷத்தை சொல்ல மறந்துடாதீங்க. அதுதான் பெரிய நன்மை. அந்த நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும். எங்கோ யாருக்கோ ஒரு நன்மை கொண்டு வரும் அந்த வார்த்தை. தயக்கமில்லாமல் எப்போதும் சுவிசேஷத்தை இந்த வாயில் சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்ய மறந்துடாதீங்க. ஏதோ பணம் காசு கொடுக்குறோம், அது வேற.
அதோடு நிறுத்திடாதீங்க. கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுங்கள், ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த ரட்சிப்பை கொடுத்ததன் மூலமாக வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ரீதியில் உயர்த்தி வைப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். தகப்பனே, நாம் துதிக்கிறோம். மகத்துவமான நம்முடைய அன்பை நாங்கள் இரக்கத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினபடி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். சில காரியங்களை மறக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தீர். இந்த வாழ்க்கையிலே மறக்காமல் இருந்து நீர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையை எப்போதும் மனதில் வைத்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரோம். தாழ்த்தூர் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். டிவியில் ஆன்லைனில் பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் நன்றி உள்ளவர்களாக எப்போதும் துதிக்கிறவர்களாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சால்வானவரதே, ஆமென். யாவரும் தலையில் கை வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையார் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கும் சதா காலங்களில் மனைவி கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள், கடன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.